சொல்லி பாருங்க பாத்தீங்களா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா தூக்குற மாதிரி தூக்கி படக்குன்னு கீழே போட்டு என்ன எப்படி வரவேற்பு? நான் வரவேற்பு கொடுத்தல, முறைப்படி நான் வரவேற்பு கொடுத்த பிறகு நீங்க எனக்கு வரவேற்பு கொடுத்துட்டு அடுத்து பேசணும். பேசிட்டு வர குற்றம் கண்டுபிடிக்கிறதே வேலையா? கேளுங்க. நீங்க கேட்கறதுக்கு பதில் நான் சொல்லாம போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்ப இந்த வேஷம் நான் போட்டு இங்க நிக்கிறதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். ஆனா நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன். பேர் ஒரே மாதிரி வரும். அதே கேள்வியா உங்ககிட்ட நான் கேக்குறேன். உங்க பேர் என்ன? நாரத மகரிஷி. இதே உங்களுக்கும் ஒரு பேர் இருக்கு. முன்னாடி சொன்னாலும் ஒரே மாதிரி வரும், தலைகீழா சொன்னாலும் நேரா வரும். எங்க சரியான ஒரு நாரதர் இந்த கட்டைய கைலாய வரையும் போய் அடிச்சுட்டு வரீங்கல்ல, முக்காலம் உணர்ந்தவர் ஈரேழு 14 லோகம் சுத்துறீங்கல்ல, இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். இல்லாட்டி வச்சுக்கோங்க, என்னையாவது உலகநாயகம்மன் கோயில் வாழை மரத்துக்கு பதிலாக கட்டிருந்தீங்க. நீங்க நான் இந்த கொலை கட்டிருக்கா பத்திய மைக் செட்ல அது மாதிரி போஸ்ட் மரமா கட்டி விட்டு போயிருவீங்க. நீங்க அசிங்கப்படுறது முடிவுக்கு வந்திருக்கீங்க. கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதிலாகாதுமா? அப்படி கிடையாதுங்க. எனக்கு நான் பூலோகத்துல இருக்கிறவ, எனக்கே இந்த கேள்விக்கு பதில் தெரியும். நீங்க யோசிக்கல. ஈரேழு 14 லோகத்தையும் சுத்தறவர், முக்காலத்தை உணர்ந்தவர் நீங்க. உங்களுக்கு தெரியணும்ல. அப்படியே இருக்கட்டும். நீ ஒரு புள்ளியை வச்சிருக்க, நான் ஒரு புள்ளியை வச்சிருக்கேன். கண்டிப்பா நான் சொல்லுகின்ற பொழுது நீ சொல்லிட்டே ஆகணும். சொல்லலைன்னு வச்சுக்க, நான் சொன்னதுதான் நடக்குது. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யாரும் வருத்தப்பட்டவும் கூடாது. நீங்களும் சொல்லலைன்னா நான் சொன்னதுதான் நடக்கும். பரவாயில்ல விடு, தவறு இல்லை. தவறு இல்லைன்னா எப்படி உங்க வாழை மரத்திலயும் உங்களை போஸ்ட் மரத்திலையும் கட்டுறீங்களா? சரியான பொம்பளை கட்டு. நீங்க சரியான நாவல். நீங்க என்னைய வாழை மரத்துக்கு பதிலா இடம் பத்தாது போய் அங்க கேளுங்க. வாழ்க பெண்மகளே, வாழ்க வளர்க, பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ்க. என் சிந்தை குளர வைத்து சொல்லும் தமிழ் செல்வியே, வந்தாரை வாழ வைக்க வந்தமிழ் நாட்டிலே வந்த குறையாமல் வணக்கம் செய்த மாபெரும் தமிழ் செல்வியே, வாழ்க வளர்க, வையகமெல்லாம் உன்னை வாழ்த்த வேண்டும். அம்மா அற்புதமான வரவேற்பு கொடுத்தாய். இப்பேற்பட்ட வரவேற்பை இந்த உலகத்திலே, இந்த நாடக உலகத்திலே மிக அற்புதமாக பாடி ஓய்வு பெற்று இருக்கக்கூடிய சான்ஸ்ராணி அக்காக்கு அப்புறம் அந்த பாடலும் பெருமையும் உனக்கு மட்டுமே சேரும். உண்மையிலே அற்புதமான நல்ல ஒரு குரல் வள. நானே என்ன ஏதாவது உன்னை புள்ளி வச்சு இதுக்குள்ள திருப்பணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பாடலையே கவனிச்சதுல மெய் சிலிர்த்து போச்சு. என்னுடைய எண்ணங்கள்லாம் மாறி போயிடுச்சு. இப்பேற்பட்ட மேடைகளிலே நல்லது ஒரு குரல் வளத்தோடு தீர்க்க ஆயுளோடு இந்த அரிதார மகிமையோடு கூறுகின்றேன். 100 ஆண்டு காலங்கள் வாழ்ந்து நாயகி என்ற பெயர் பெற்று இந்த உலகத்திற்கும் உன்னுடைய மக்களுக்கும் நாட்டுக்கும் பெயர் சூட்ட விழாவாக இருக்க வேண்டும் என்று இந்த நாரதனின் வாழ்த்தாக இருந்தாலும் கூட அற்புதமான குரல் வளம் ஆக இருப்பினும் தொட்டனைத்தூர் மணக்கேணி மாந்தருக்கு கட்டணைத்தூர் அறிவு என்று சொன்னார்களே, மணலை தோண்ட தோண்ட எவ்வாறு நீர் சுரைக்கின்றதோ அதுபோல கல்வியை கற்க கற்க அறிவுகள் வளரப்படும் என்று சொன்னார்கள். இப்ப நல்ல அறிவாற்றல் பொருந்திய பெண்மகள் தமிழச் என்ற முறையோடு தமிழ் மரபு குன்றாமல் ஒரு நாரத மகரிஷி இப்படித்தான் வரவேற்க வேண்டும் என்று என்ன வியக்கத்தக்க. ஆனால் நீங்க பாடிய பாடல்களே அற்புதமான ஒவ்வொரு இடத்துலயும் புள்ளி வச்சுக்கிட்டே வர்றீங்க. இது சாதாரண பாடல் அல்ல. இந்த பாடலை நாரதருக்கு பாடுனா இதுக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு முதல்ல இருந்தாலும் கண்டுபிடிக்கிறாரா, இல்ல அப்படியே அதை விட்டுட்டு வேற இடத்துக்கு போறாரா அப்படின்னு நான் தாண்டும் போது உங்க லட்சணம் எவ்வளவுதான் சுட்டி காட்டுறதுக்கு தான் இந்த பாடல். உன்னைய தூக்குறேன் அப்படின்னா தூக்கி அக்கீழ போட்டு உடைக்க போறோம்னு அர்த்தம். அற்புதமா சொன்ன ராகவனி ரமணா ரகுநாதா என்ற பாடலை பாடி கல்லான பெண் கூட எழுந்தாலே மண்மேல் உன்னாலே ஒரு கல்லாகி கிடக்கக்கூடியவள் பெண்ணாக உருமாறிவிட்டார். யார் அவள்? அகலி என்ற பெண்மகள். யார் கொடுத்தது சாபம்? கௌதம முனிவர் கொடுத்த சாபம். எதனாலே இந்திரன் வந்து கௌதமரை போல உருவம் கொண்டு பஞ்சகத்திலே நெருங்குகின்ற பொழுது அப்பதான் கங்கைக்கு போனவன் அங்கிருந்து திரும்பி வந்து கதவை திறமான்னு சொல்றாரு. புருஷன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு. புருஷனுடைய குரல் மட்டும் வெளியில கேட்குதுன்னு அப்பதான் பாருங்க பூனையாக உருமாறி இந்திரன் அலுவ செய்கின்றான். எந்த யோனிக்காக ஆசைப்பட்டு இந்த பூமிக்கு வந்தாயோ உன் உடல் முழுவதும் ஆக பெண் யோனியாக போக கிடவது என்று ஆக இந்திரனுக்கு கௌதம முனிவர் சாபத்தை கொடுத்தார். அந்த நிகழ்வு அப்பதான் பாருங்க தன் கணவனுக்கும் பிரத்தியாருக்கும் தெரியாமல் நீ என்ன கல்லாடி அப்படின்னு கேட்டு கல்லாக போக கடவுதுன்றான். அப்பதான் அகலிகை பாருங்க, சுவாமி நான் அறியாமல் செய்து விட்டேன் தவறை, என்னை மன்னித்து விடுங்கள், எனக்கு விமோசனம் கொடுங்கள் என்று கேட்கின்ற பொழுது அப்பதான் அயோத்தியை ஆளுகின்ற தசரதனுடைய பிள்ளை ராமனுடைய பாத துகள்கள் எப்பொழுது உன் கல் மீது படுகின்றதோ அப்படி உருவமா வருவ, அப்ப நான் ஏற்றுக்கொள்கின்றேன் மனைவியாக.
கல்லான பெண் கூட எழுந்தாளே உன்னாளே. யாராலே? ராமனுடைய துகள்கள் பட்டதாலே எழுந்தாளே, அவள்தான் அகலிகை. அற்புதமாக பாடலுக்குள்ள நான் கேக்குறேன், கேளுமா. வந்தோடனே என்னோட பாட்டுல ஏதாவது பிழை இருந்துச்சா? பிழை கிடையாது. இல்ல என்னோட வரவேற்புல ஏதாவது பிழைகள் இருந்துச்சா? பிழைகள் கிடையாது. என் அண்ணன் ஏதாவது தவறு செய்தாரா? கிடையாது. என் தோழி ஏதாவது தவறு செஞ்சாளா? கிடையாது. இல்ல இல்ல. வந்தாரை வாழ வைப்பது தமிழ் மரபு என்று தமிழ் மரபு குன்றாமல் தங்களுக்கு வரவேற்பு நான் கொடுத்தல. எந்த வகையில் இல்லைன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லல. என்னை மேல தூக்குற மாதிரி தூக்கி மிகப்பெரிய ஒரு குரல் வந்து ஜான்சி ராணி அம்மா அவங்களுக்கு நிகர என்னப்பவே எனக்கு தெரியும். நீங்க யாரு? ரவி பிரசாத் யாரு? ரவி பிரசாத் எத்தனை வேஷம் போடுவாரு, என்னென்ன பண்ணுவாருன்னு எங்களுக்கு. எங்க மதுரையில ஆறுமுகம்னு ஒரு நாரதர் இருக்காரு, சிம்ம குரலும் அஞ்சரை கட்ட ஆறுமுகம்னு சொல்லுவாங்க. அவர் மாதிரி உங்களுக்கும் குரல் இருக்கு. நீங்களும் அந்த மாதிரி அந்த சுதி சொல்லி பாடுறீங்க பாத்தீங்களா, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா தெரியாதவங்க வந்துட்டா கூட சுதிய மாத்தி விட்டுற கூடாதுன்னு அத சுதிய சொல்லி பாடுறீங்க பாத்தீங்களா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா தூக்குற மாதிரி தூக்கி படக்குன்னு கீழே போட்டு என்ன எப்படி வரவேற்பு? நான் வரவேற்பு கொடுத்தல, முறைப்படி நான் வரவேற்பு கொடுத்த பிறகு நீங்க எனக்கு வரவேற்பு கொடுத்துட்டு அடுத்து பேசணும். பேசிட்டு குற்றம் கண்டுபிடிக்கிறதே வேலையா? இதை விட்டு நீ தாண்டன அப்படின்னா இதுக்கு மேல போய்கிட்டே இருக்கு. ஒரே ஒரு விஷயம், அற்புதமா உன்னை வரவேற்பு நீ கொடுத்த, நான் உனக்கு வாழ்த்துறை கொடுக்கணும் இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஒரே ஒரு விஷயம், ஒரு சில விவரங்களை கேட்டுட்டு நான் ஏன் வரவேற்பு கொடுக்காம இருக்க தெரியுமா? முதல்ல இந்த இடத்துல தலைவிங்கிற பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாரும் பெரியோர்கள் அல்ல, எல்லாரும் சிறியோர்களும் அல்ல. சிறியோர்களும் எல்லாம் தெரிந்தவர்கள் யாரும் கிடையாது, எதுவும் தெரியாதவர்களும் கிடையாது. இப்போ ஒரு சில விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீ இதுக்கு பதில் சொல்லிட்டு அப்படின்னா உனக்கு வாழ்த்துறை என்ன வரவேற்புடைய கொடுக்கிறேன். கேட்கலாம்ல? கேளுங்க. நீங்க கேட்கறதுக்கு பதில் நான் சொல்லாம போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்ப இந்த வேஷம் நான் போட்டு இங்க நிக்கிறதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். ஆனா நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன், நான் தான் ஜெயிப்பேன். இந்த அகங்காரம் மண்டக்கணம் மட்டும்தான் எனக்கு ஆகாது, கூடயே பிறந்தது சாமி. அப்படியா? எந்த இடத்துல நான் போய் நின்னாலும் நான் மட்டும்தான். மண்டையில கணம் இருந்தா அறிவு, மண்டக்கணம் இருந்தா அழிவு. அழிவை நோக்கி பயணிக்க கூடாது, அறிவை நோக்கி பயணிக்கணும்னு பெரியவர்கள் சொன்னார்கள். மண்டையில கணம் இருந்தா மண்டக்கணம், பிறரை தாழ்த்த கூடாது, தன்னையும் தாழ்த்திக்க கூடாது. எந்த வகையிலும் நான் பிறரை தாழ்த்தவும் மாட்டேன், என்னை தாழ்த்தி மதிப்பிடவும் மாட்டேன். எந்த வகையிலும் எனக்கு நான் பெரிய ஆளு, நான் தான் ஜெயிக்கணும். அப்படி இல்லை, நான் தான் ஜெயிப்பேன் என்பது நம்பிக்கை, நான் தான் ஜெயிப்பேன் என்பது அதுக்கு பேர் தான் அகங்காரம், மண்டக்கணம்னு சொல்றது. அப்படி கிடையாது. 7 முறை போனாரு யாரு? நம்பி ஆண்டாரை சந்திப்பதற்காக யார் தெரியுமா? ராமானுஜர் போகின்றார். அப்ப நான் ராமானுஜர் வந்திருக்கின்றேன் என்று சொன்னாரு. நான் செத்ததுக்கு அப்புறம் வர அப்படின்னாரு. ஒரு குருவை சிசிய போல சந்திக்க போறாரு. நான் ராமானுஜர் வந்திருக்கிறேன்னு போறாரு, நான் செத்ததுக்கு அப்புறம் வாரான்ட்டாரு. அது இவர்கிட்ட கல்விகள் வித்தைகளை கத்துக்கலாம்னு போறோம், நான் செத்ததுக்கு அப்புறம் வாரான்னு சொல்றாரு. அப்படின்னு வியந்து போன, திரும்பி போயிட்டேன், திரும்ப மறுபடியும் வந்தேன், நான் ராமானுஜர் வந்திருக்கின்றேன், மீண்டும் சொல்றாரு நான் செத்ததுக்கு அப்புறம் வார அப்படின்றாரு. குழம்பி போன 8வது முறை உணர்ந்தான், நான் என்பதை அகந்தையை அழித்துவிட்டு அடியேன் ராமானுஜர் வந்திருக்கின்றேன், இப்ப வாடா உள்ள பண்ணாரு. அடியேன்னா பணிவுன்னு அர்த்தம். பணிந்து ராமானுஜர் வந்திருக்கின்றேன் சொன்னார். அப்ப நான் என்ற அகந்தை அங்கு அடக்கப்பட்டது. இன்றைக்கு 200 வருடங்கள் ஆகிவிட்டது. ஸ்ரீரங்கத்திலே ராமானுஜர் ஓம் யமோ ஓம் நமோ நாராயண என்ற மந்திரத்தை முதலாக எந்த மாவட்டத்தில் எந்த ஊரில் எடுத்து சொன்னார் தெரியுமா? சிவகங்கை மாவட்டம் திருக்கோசியூர். அந்த திருக்கோசியூர் கோவில் மிதில் சுவரில் ஏறி ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை இந்த உலகத்திற்கு முதலாக சொன்னவர். அவர் இறந்தார். இறந்த உடல் இன்றும் பதப்படுத்த 200 வருஷம் ஆயிருச்சு. ஸ்ரீரங்கத்தில் பாருங்க, இன்னமும் நகை முளைச்சுக்கிட்டே இருக்கு, கையில உள்ள ரோமம் எல்லாம் நின்றுகிட்டே இருக்கு. இன்னும் வரைக்கும் 200 வருடங்களாக ஒரு 7 அதிசயம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கு. 7வது அதிசயம் தான் ராமானுஜருடைய உடல். எவ்வளவு பெரிய அதிசயம், எவ்வளவு பெரிய மகான். ஜாதி மத பேதம் இல்லாமல் ஒற்றுமையாக சமரசமாக வாழ வேண்டும் என்று எடுத்து உரைத்தவர் இந்த உலகத்திலே. ஒண்ணு இல்லமா, எதுக்காக வந்திருக்க? காவல் கண்டு. என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கருந்தணி செந்தினை. யாருக்காக? முருகப்பெருமானுக்காண்டி. முருகனுக்காக. முருகன் வந்து முருகனுக்காண்டி செந்தினை, எங்களுக்காண்டி கருந்தினை. உங்களுக்காக கருந்தினை. வேல் முருகனுக்கு செந்தினையும் எங்களுக்காண்டி கருந்தினையும். கையில வைத்திருப்பது கவன். கவன் எதற்காக? பறவை வரட்ட. இப்ப செந்தூர் வடிவேலனுக்கு என்ன திணையை கொடுக்கறோம்னு சொன்னீங்க? செந்தினை. செந்தினை தான கொடுக்கறீங்க. ஆமா. முருகனுக்கு படை வீடுகள் மொத்தம் எத்தனை? 6 படை வீடு தானே. ஒவ்வொரு முதல் படை வீடு திருப்பரங்குன்றம், 2வது படை வீடு திருச்செந்தூர், 3வது படை வீடு பழனி, 4வது படை வீடு சுவாமிமலை, 5வது படை வீடு திருத்தணிகை, 6வது படை வீடு பழமுதிர் சோலை. அப்ப திருப்பரங்குன்றத்திலே சுப்பிரமணியர் என்ற பெயரோடு விட்டு இருக்கின்றார், தெய்வ யானையோடு.
அதே நேரத்தில் பார்க்க போனோம்னா இரண்டாவது படை வீட்டிலே சுப்பிரமணியராகவே வெட்டி இருக்கின்றார். மூன்றாவது படை வீடு பழனியில பால தண்டாயுத பாணியாக வெட்டி இருக்கின்றார். நான்காவது படை வீடு சுவாமி மலையிலே சுவாமிநாத சுவாமியாக வெட்டி இருக்கின்றார். ஐந்தாவது திருத்தணிகையிலும் சுப்பிரமணி, ஆறாவது அதாவது பழமுதிர் சோலையிலும் சுப்பிரமணி. 2 பேர் மட்டும் தான் மாறுபட்டிருக்கு. 2 மலை மட்டும் செயற்கை, மற்ற எல்லாம் இயற்கை. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இன்றைக்கும் பாருங்க 4வது படை வீடு சுவாமி மலைகள்ல இயற்கையாகவே மலை கிடையாது, செயற்கை மலை. அதே மாதிரி இன்றைக்கு திருச்செந்தூர்ல பாருங்க கடல் தரையில தான் கோவில் இருக்கு, மலை கிடையாது. அப்ப 6ல 4க்கு மலை 2க்கு மலை கிடையாது என்று அற்புதமாக சொன்னாலும் கூட இப்ப முருகன்னாலே குலக்கடவுள்னு சொன்னீங்க. குலக்கடவுள் முருகன், முருகனுக்காக தானே வரவேற்ற வந்திருக்கும். முருகனுக்கு எத்தனை படை வீடுன்னு சொன்னீங்க? 6. அப்ப 6 படை வீட்டுல முருகன் வீடு இருக்காருல்ல? அப்பேற்பட்ட தன்மையிலே இந்த இடத்திலே இப்ப உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? வள்ளி. வள்ளிதானமா? கனகை வேங்கை பூங்குருத்தி. அது காரண பெயர், கற்பனை பெயர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இப்ப வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட வெள்ளத்துல கிடந்ததால உனக்கு பேர் வள்ளின்னு பேரு. கனக வேங்கை பூங்குருத்தி என்பது காரண பெயர், கற்பனை பெயர், இடுகுறி பெயர், உதாரண பெயர், பட்ட பெயர். எத்தனை பெயர்கள் விளங்குதா இல்லையா உங்களுக்கு? இப்ப இந்த இடத்துல நான் என்ன கேக்குறேன்னா, வள்ளின்னு எழுதுறீங்கல்ல, பானா போட்டு இல்லன்னா போட்டு லீனா போட்டு வைக்கிறீங்கல்ல, நேரா வாச்சா வள்ளின்னு வரும். சரி. தலையில வாச்சா வள்ளின்னு வருமா? வராது. லீழ்வான்னு வரும். அப்படித்தானே வரும்? அப்படிதான் வரும். இளையராஜான்னு எழுதிவிட்டு நேரா வாய்ச்சோம்னா இளையராஜா, தலையில வாய்ச்சோம்னா இளையராஜா வருமா? ஜானா லைன்னு வரும். பாத்தீங்களா? இப்போ பொறாமை அப்படின்னு எழுதுறோம்ல, திருப்பி போட்டா வேற மாதிரி இருக்கும். மயிரா போன்னு வரும். அப்படித்தானே வரும்? பொறாமை போட்டா அப்படிதான். ஒவ்வொரு பெயர்களையும் நேரா வாச்சா நேரா வாச்சிடலாம், தலையில வாச்சா நேரா வாசிக்க முடியாது. ஆனால் உன்னுடைய குலக்கடவுள் முருகன் இருக்காருல்ல, முருகனுக்கு ஒரு பேர் உண்டு. மொத்தம் எத்தனை பேர் தெரியுமா? 108 1008 பேர் வரைக்கும் இருக்கு. கந்தன், கடம்பன், கார்த்தியன், சண்முகன், சரவணபவன், அருமுகன், செந்தில் குமரன், எத்தனையோ பேர் இருக்குல்ல. உன் குலக்கடவுள் முருகனுக்கு ஒரு பேர் உண்டு. எப்படி தெரியுமா? எப்படி? நேரா வாசிச்சாலும் நேரா வரும், தலையில வாசிச்சாலும் நேரா வரும். இதெல்லாம் பேச்சா? ஏங்க நான் கேக்குறேன். நான் கூட அறுபடை வீட்டுல எந்தெந்த சாமி இருக்கும், அதுக்கு பொருள் என்ன, எங்கெங்க இருக்கு, அதோட விவரம் என்ன, வரலாறு என்னன்னு கேப்பீங்கன்னு பார்த்தா, முருகனுக்கு கார்த்திகேயன், சண்முகன், பாலன், சரவணபவன், மங்கை ஏரி, மயில் வாகனன், இத்தனை பேர் இருக்கல. அது என்ன நீ அந்த இடத்த மட்டும் புடிச்சு கேக்குறீங்களே? நீங்க முருகனுடைய பக்தி முருகனுக்காக வந்ததுனாலதான் கேக்குறேன். நீ சிவனுக்கு வரவேற்பு வந்தா நான் முருகனை பத்தி கேட்க போறேன். நீங்க வரவேற்பு பாட்டு கொடுக்காம இருந்து பேசலே எனக்கு தெரியும். எந்த இடத்துலயாவது இந்த வள்ளியை நிறுத்திடணும்னு ஒரு முடிவோட வந்திருக்கீங்க. தகுதி உள்ளவர்கள் தான் இந்த கொத்தமங்கலம் தொகுதிக்கு வர முடியும். அப்ப உனக்கு தகுதி இருக்காலே? உனக்கு நான் வரவே தகுதி இருக்கிறனாலதான் யாரு இங்க வரணும்னு அந்த உலக நாயகி அம்மன் தீர்மானிச்சிருக்காங்க. யாராருக்கு ஆக எங்கெங்க வரணுங்கிற விதி அமைப்பு இருக்கின்றதோ அந்த விதி அமைப்பின் பிரகாரம் தான் ஆக அமையக்கூடிய சூழல் ஏற்படும் சொன்னேன். இப்ப நான் என்ன, நீ முருகனுக்கு தானே, முருகனுடைய பக்தி தானமா? குலக்கடவுள் முருகன் தானே. முருகனா முனீஸ்வரனா? முருகனா முனீஸ்வரனா? முருகன் தானே. முனீஸ்வரனுக்கு குறிஞ்சி நிலத்துல காவல் பாக்குறோம். ஏங்க நீங்க முருகன் தான், முருகன் தானே. குறிஞ்சி நிலத்தோட குலக்கடவுளே வந்து முருகன் தானங்க. முருகன் தானே. ஆமா. முருகனுக்கு நீங்க எத்தனையோ பேர்கள் உண்டுன்னு சொல்றீங்களா இல்லையா? அந்த பேர்கள்ல முருகனுக்குன்னு ஒரு பேரு முருகான்னு எழுதணுமா? காரு 3 வரும். நேரா வாய்ச்சோம்னா தான் முருகன் வரும். தலையில வாய்ச்சா சீதான்னு சொன்னா தாசின்னு வரும், சிவான்னு சொன்னா வாசின்னு வரும். ஆமா. அப்ப பாருங்க, நேரா வாசித்தாலும் அந்த பேரு சரியா இருக்கும், தலையில வாசித்தாலும் அந்த பேரு சரியா இருக்கும். எங்க இத கொஞ்சம் யோசிச்சு சரியான நாயகி, சரியான வள்ளி உன்னை தேர்ந்தெடுத்துதான் போட்டிருக்காக இந்த கொத்தமங்கலத்துக்குன்னு நீ சரியா கண்டுபிடிச்சு சொல்லிட்டினா உண்மையிலே உனக்கு நான் பாராட்டுறேன். முன்னேறு சரியா போனா நீ சொல்லலைன்னு வச்சுக்க, சரி புடிச்சு உலகநாயகி அம்மானுடைய கோவில் வாசல்ல வாழை மரத்துக்கு பதிலா உன்னையத்தான் கட்டி வச்சுட்டு போவேன். ஆகையினாலே காண
வந்ததுல இருந்து தொணன்னு என்ன பேசுன மணிமால இருக்கிய. பேசி பேசி பெருமாள் பட்ட வாங்க முடியாதுங்க. பேசி பெருமாள் பட்ட வாங்க முடியாது. அதட்டி பேசி அம்பலதார் பட்டமும் வாங்க முடியாது. நீங்க யார் இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு பாருங்க. என் இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க, உங்க இடத்துக்கு நான் வரல. அப்ப நான் சொல்றத நீங்க கேளுங்க. நீங்க சொன்னதெல்லாம் சரிதான், கேள்வி எல்லாம் கேட்டிருக்கீங்க. அதே கேள்வி முன்னேறும் சரியா போனா பின்னேறும் சரியா வரும். நீங்க கேட்ட கேள்வியிலே உங்களுக்கே ஒரு கேள்வி சொல்றேன். முருகனுக்கு எத்தனையோ பேர் இருந்தாலும் முன்ன வாசிச்சாலும் அதே மாதிரி வரும், பின்ன வாசிச்சாலும் ஒரே மாதிரி வரும். நேரா வாசித்தாலும் தலைகீழா வாசித்தாலும் பேர் ஒரே மாதிரி வரும். அதே கேள்வியை உங்ககிட்ட நான் கேக்குறேன். உங்க பேர் என்ன? நாரத மகரிஷி. இதே உங்களுக்கும் ஒரு பேர் இருக்கு. முன்னாடி சொன்னாலும் ஒரே மாதிரி வரும், தலைகீழா சொன்னாலும் நேரா வரும். எங்க சரியான ஒரு நாரதர் இந்த கட்டைய கைலாய வரையும் போய் அடிச்சுட்டு வரீங்கல்ல, முக்காலம் உணர்ந்தவர் ஈரேழு 14 லோகம் சுத்துறீங்கல்ல, இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். இல்லாட்டி வச்சுக்கோங்க, என்னையவாது உலகநாயகம்மன் கோயில் வாழை மரத்துக்கு பதிலா கட்டிருந்தீங்க. நீங்க என்ன பண்ண போற? நான் இந்த கொலா கட்டியிருக்கா பத்திய மைக் செட்ல அது மாதிரி போஸ்ட் மரமா கட்டி விட்டு போயிருவீங்க. எவ்வளவு சேட்டை வத்தியில வாய் கொழுப்பு சேலைகளை வடிக்கிறான். அதனாலதான் சாமி பொம்பளை சேலை கட்ட ஆரம்பிச்சா. இதெல்லாம் வாய் கொழுப்பா இல்லையா? சரி, முருகனுடைய பக்தி இந்த இடத்துல வந்திருக்க, சரி இந்த பெயர் தெரிஞ்சிருக்கலாம் என்ற நம்பிக்கையோடு கேட்கிறேன். அப்படியே கேட்ட உடனே வாய்க்கு வாய் உனக்கு கேள்வி கேட்கலாம் தூக்கம். எனக்கு என்னோட குலக்கட ஒரு பேர் எனக்கு தெரியுமான்னு நீங்க சோதிக்கல. உங்களோட பேர் முதல் உங்களுக்கு தெரியுமா? நீ கேட்கறது நியாயமான கேள்விதான். என்னைய கேட்டது கூட முருகனை கேட்டீங்க. உங்க பேரையே நேரா வாசித்தாலும் தலைகளா வாசித்தாலும் அது நேராவே வரும். அப்படி ஒரு பேர் உங்களுக்கு உண்டு அப்படின்னு என்கிட்ட கேட்டிருக்கீங்கல்ல, விளக்கம் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி நீ விளக்கம் கொடுக்காமல் இந்த மேடையை விட்டு போக முடியாது. நான் சொல்றேன், யோசித்து சொல்றேன், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா நீ நான் கேட்ட கேள்விக்கு நான் இதை மேலோட்டமா விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போகலாம்னு நினைச்சேன். நீ என்கிட்ட திருப்பி கேள்வி கேட்கிற அளவுக்கு உனக்கு வாய் கொழுப்பு இருக்குன்னா உன் வாயை கிழிக்க. அப்பா கேக்குறத பூரா கேட்டுக்கு வாரான், அப்புறம் கேட்க வாழை மரத்துல கட்டுவாரான், அப்படி மேலோட்டமா போயிருவாரு. அப்ப வந்திருக்க வள்ளிக்கு அந்த பேரு தெரியலன்னு காலையில பேச, அப்ப என்னை நீங்க அசிங்கப்படுறது முடிவுக்கு வந்திருக்கீங்க. ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதிலாகாதுமா? அப்படி கிடையாதுங்க. எனக்கு நான் பூலோகத்துல இருக்கிறவ எனக்கே இந்த கேள்விக்கு பதில் தெரியும். நீங்க யோசிக்கல. ஈரேழு 14 லோகத்தையும் சுத்தறவர் முக்காலத்தை உணர்ந்தவர் நீங்க, உங்களுக்கு தெரியணும்ல. அப்படியே இருக்கட்டும். நீ ஒரு புள்ளியை வச்சிருக்க, நான் ஒரு புள்ளியை வச்சிருக்கேன். கண்டிப்பா நான் சொல்லுகின்ற பொழுது நீ சொல்லிட்டே ஆகணும். சொல்லலைன்னு வச்சுக்க, நான் சொன்னதுதான் நடக்குது. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யாரும் வருத்தப்பட்டவும் கூடாது. நீங்களும் சொல்லலைன்னா நான் சொன்னதுதான் நடக்கும். பரவாயில்ல விடு, தவறு இல்லைன்னா எப்படி உங்க வாழை மரத்திலயும் உங்களை போஸ்ட் மரத்திலையும் கட்டுறீங்களா? சரியான பொம்பளை கட்டு. நீங்க சரியான நாவல். நீங்க என்னைய வாழை மரத்துக்கு பதிலா இடம் பத்தாது போய் அங்க கேளுங்க. உங்களுடைய குலக்கடவுள் முருகன் தானே? முருக பெருமானுக்கு படைவீடு ஆறுன்னு சொன்னீங்க இல்லையா? இரண்டாவது படைவீடு எந்த ஊர்? அது திருச்செந்தூர். திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடியது இன்றைக்கு இரண்டாவது படைவீடு முருகனுக்கு உண்டு. இப்ப அந்த முருகனுடைய ஆலயத்திலே திருச்செந்தூரிலே எதற்காக அந்த ஆலயம் உருவானது தெரியுமா? சூரபதுமனை இரு கூறாக பிளந்து ஒன்று சேவர் கொடியாகவும் இன்னொன்று மயிலாகவும் படைத்தாரா இல்லையா? எம்பெருமான் அவதரித்ததே அந்த சூரபதுமனுக்கு அழிக்கிறது கண்டிதானே. பாருங்க, அன்றைக்கு எந்த தெய்வத்தாலும் அழிக்க முடியாது. சிவனின்றி ஒரு அணுவும் அசையாத மாதிரி சிவனால மட்டும்தான் அழிக்க முடியும். அது அவராலே அழிக்க முடியாது, அவர் மூலமா. அப்படி ஒரு ஆம்பளைக்கே பிறந்த ஆம்பளைய குலசா கூடவெல்லாம் வச்சிருக்கோம் நாங்க. ஆம்பளைக்கே பிறந்த ஆம்பளை. இப்ப நான் மட்டும் எங்க ஆத்தா வயிற்றுல இருந்தா பிறந்த எங்க அப்பனுடைய வலது துடையில இருந்து உதித்தவன். ஆம்பளைக்கு பிறந்த ஆம்பளை நான் வந்திருக்கேன். என்கிட்ட போட்டு பாரு. அடே அப்பா, அதனாலதான் பொம்பளை பிள்ளைய பார்த்து கடுன்னு சிரிச்சு பேச மாட்டேங்கிறீங்க. இப்ப அந்த திருச்செந்தூரிலே நாலு கிணறு என்று சொல்லக்கூடிய ஒரு கிணறு உண்டு. எப்படி வந்தது தெரியுமா? ஆக தேவர்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வேலை திருப்பி குத்தினார். அங்கு நாலு கிணறு உருவானது. இன்றைக்கு பக்தர்கள் எல்லாரும் போய் என்ன செய்யறாங்க? நாலு கிணறுல குளிச்சுட்டு வருவாங்க. கடல்ல குளிச்சுட்டு வந்து திரும்ப நாலு கிணறுல கூடாதுன்னு தான் சொல்றாங்க. கடல்ல குளிச்சதுக்கு அப்புறம் நாளை கிணறுல குளிக்க கூடாது. நாளை கிணறுல குளித்து விட்டு இரண்டாவதாக கடல்ல குளித்து விட்டு நேர எல்லா கோவிலையும் போய் பாருங்களே. ஆக மலையில ஏறி போய் கும்பிடுவோம். மலையில ஏறி போய் முருகனை கும்பிடுவோம். திருச்செந்தூர்ல மட்டும் இறங்கி கும்பிடுவோம். பாருங்க, இறங்கி அவரை வணங்கி விட்டு மீண்டும் ஏறுகின்ற பொழுது எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இறங்கித்தான் வரணும். அப்ப பாருங்க, இரக்கம் என்பது அங்கு உருவாகின்றது. அந்த இறங்கி விட்டு திருச்செந்தூரிலே முருகனை வணங்கி விட்டு மீண்டும் மேலே ஏறுகின்ற
இருக்கின்ற பொழுது உன் வாழ்க்கை படி மேலே ஏறும் என்பதற்கு ஐதீகம் தான் திருச்செந்தூர். அந்த திருச்செந்தூரிலே முருகனுக்கு ஆலயம் இருக்கா இல்லையா? ஆலயத்துக்கு முன்பதாக கொடிமரம் ஒண்ணு இருக்கா இல்லையா? எல்லா கோயிலையுமே கொடிமரம் இருக்கு. கொடிமரம் இல்லாத ஏன் அந்த கொடிமரம் இல்லாத கோயில் இருக்குமா? இல்ல. இது வரைக்கும் பாருங்க, ஏன் அந்த கொடிமரம் அங்க இருக்கின்றது தெரியுமா? தெய்வத்தினுடைய, அதாவது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவிகள் எல்லோரும் நுழைவாயில் வழியாக மக்கள் போவாங்க, ஆண்கள் பெண்கள் போவாங்க. ஆனால் கொடிமரத்து வழியாகத்தான் தெய்வம் மேலே வெளியில போகும், அங்கிருந்து உள்ள வருமா. அதனாலதான் கொடிமரத்தை உருவாக்கினார்கள். அந்த கொடிமரம் இன்றைக்கு கொடிமரமே இல்லாமல் தான் ஆலயத்தை கட்டினாங்க. ஆனால் அந்த கொடிமரம் எப்படி, யார் கொண்டு வந்தது? உன்னால சொல்ல முடியுமா? கேள்வி திருப்பி கேட்டியல நீ. கொடிமரம் திருச்செந்தூர்ல கொடிமரம் யாரால் நிறுவப்பட்டது? கொடிமரமே இல்லாம கோவில் இருந்துச்சு. அப்ப அந்த கொடிமரத்துக்காக எத்தனை பேர் பலியானார்கள், எங்கு சென்றார்கள், எந்த ஊர்ல இருந்து, எந்த நாட்டில இருந்து, எங்கிருந்து அங்க கொண்டு வரப்பட்டது, என்ன மரம் அப்படிங்கிறது கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். ஏன்னா எல்லா கோவிலையும் கொடிமரம் இருந்துச்சு, திருச்செந்தூர்ல கொடிமரமே இல்ல. அதுக்கப்புறம் தான் கொடிமரம் வந்துச்சு. யார் நிறுவியது? அப்படியா? அது சரி. அப்புறம் நாடகம் ஏன் வச்சு அதையும் யூடியூப்லயே பாத்துக்க வேண்டியது, அவ்வளவுதான விஷயம். சரி, அப்ப கேட்கக்கூடிய கேள்வி புரிஞ்சிருச்சாலே உங்களுக்கு? கேட்கிற கேள்வி யுகங்கள் எத்தனை சாமி? யுகங்கள் 4. 4 யுகங்கள் என்னென்ன? கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். ஒவ்வொரு யுகங்களுக்கு வருஷம் எத்தனை சாமி? 17,28,000 வருஷம் முதல் யுகத்துக்கு, 12,96,000 வருடம் இரண்டாவது யுகத்திற்கு, 8,64,000 வருடம் மூன்றாவது யுகத்துக்கு, 4,32,000 வருடம் கொண்டது அதான் கலியுகத்துக்கு. ஆக மொத்தம் எத்தனை வருடம் தெரியுமா? 43,20,000 வருடம் கொண்டது. அதுதான் ஒரு சதுர யுகம் என்று சொன்னார்கள். நல்ல பதில் சொல்றீங்க. அதே கேள்விதான் உங்களுக்கும். திருச்செந்தூர் கொடிமரம் ஆலயம் கட்டுறப்ப கொடிமரம் இல்ல, அந்த கொடிமரம் எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு? நான் இப்ப அதே திருச்செந்தூர்ல உங்கள்ட்ட கேக்குறேன், அறுபடை வீட்டுல முருகன் இருக்கிறாரா? அறுபடை வீட்லயும் இருக்காரு, எல்லாத்துலயும் முருகன் இருக்கின்றார். எல்லா படை வீட்டுலயுமே முருகன் ஒரு முகம் மட்டும்தான், ஒருத்தர் மட்டும்தான் இருப்பாங்க, சிலை ஒண்ணுதான் இருக்கும். எல்லா இடத்துலயும் ஒரு சிலை மட்டும்தான் இருக்கும். அதாவது மூலவராக இருக்கக்கூடியவர் வந்து யாரு அப்படின்னா முருகன் இருப்பார், ஒருத்தர் தான் இருப்பார். ஆமா. ஆனா இங்க திருச்செந்தூர்ல மூலவரே 2ஆ இருக்காரு. எப்படி வந்துச்சு? என்ன சொல்ற? 2 முருகன் இருக்காரா? எல்லா கோவில்லையுமே முருகன் இருக்கும் கோயில்ல மூலவர் ஒருத்தர் தான் இருப்பாரு. ஆனா திருச்செந்தூர்ல மட்டும் மூலவர் 2 பேர் இருக்காங்க. எப்படி வந்துச்சு, என்ன காரணம்? அற்புதமான கேள்வி, மக்களுக்கு தேவையான கேள்வியும் கூட. அங்க கற்றதை நினைவுபடுத்துவதற்காக அற்புதமான கேள்வி இது. காரணம் என்னவென்றால் பாருங்க, எல்லா கோவில்களிலும் ஒரு முருகன் தான் இருப்பாரு. ஆனால் திருச்செந்தூரிலே மட்டும் 2 முருகன் இருக்கின்றார். மூலவராக 2 பேர் எப்படி இருக்க முடியும்? இந்த ஸ்தலம் மட்டும் எப்படி அமைந்தது? ஏன், என்ன காரணம்? எந்த கோவில்களில் இல்லாத தனித்தன்மை. இப்ப உலகநாயகி கருவறையிலே ஒரு அம்மா தானே, இதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனால் தெய்வம்னு ஒண்ணு இருந்தா கருவறைக்குள்ள வேணா மூலவராக ஒருத்தர் இருப்பார், உற்சவராக வேணா இருப்பாரு. ஆனா மூலவரே 2 பேர். அது திருச்செந்தூரிலே மட்டும் எப்படி உருவானது, யார் கொண்டு வந்தது, எதற்காக அந்த 2 உருவத்தை கொண்டு வந்தார்கள், அந்த முருகனுக்கு என்ன தனித்தன்மை அப்படின்னு பார்க்க போனோம்னா, ஆங்கிலேயர் காலத்திலே, வெள்ளைக்காரர்கள் காலத்திலே பாருங்க, நேர கடல் கடந்து அந்த கப்பல் வழியாக வந்து கொள்ளை எடுப்பது ஒவ்வொரு கொள்ளை கூட்டத்துக்கு உண்டான ரகசிய தகவல். அப்படி கொள்ளையடிக்கலாம்னு நேரம் வராங்க, திருச்செந்தூரை பார்க்கின்றார்கள். கோவிலுக்குள்ள நுழைஞ்சாச்சு, கோவிலுக்குள்ள நுழைந்த உடனே சிலையை பார்க்கின்றார்கள். மிக அழகு மிகுந்த சிலையாக இருக்கின்றது. இந்த முருகனை நம்ம நாட்டுக்கு நாடு கடத்தலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்த கொள்ளை கூட்டம் 4 பேருக்கு திசை மாறுகின்றது, மூளை மாறுகின்றது. அப்பதான் அந்த கருவறையில் இருக்கக்கூடிய முருகனை பெயர்த்து நேரம் அவங்க வந்த படகுகளை வச்சு கடல் வழியா போய்கொண்டு இருக்கின்ற பொழுது முருகனுடைய அருளால் நான் இருக்கும் இடத்தை விட்டு வேற இடத்திற்கு எடுத்து செல்கின்றாய். முருகன் அருளாலே மழையும் இடியும் மின்னலும் புயலும் தாக்குகின்றது. அப்பதான் பாருங்க, கடல் வழியில கொஞ்சம் தூரம் போகும் பொழுதே கடல் படகு ஒண்ணு போய் சேர முடியாது. ஒண்ணு நீங்க எல்லாரும் இந்த கடலுக்குள்ள விழுந்து சாகணும், இல்ல அப்படின்னா இந்த சிலையை தூக்கி கடல்ல போட்டுட்டு நம்ம மேல தப்பிச்சு ஓடிடணும் என்ற முயற்சி எடுக்கின்றார்கள். அப்பதான் கடத்திக்கிட்டு போன முருகனுடைய சிலையை பாருங்க கடலுக்குள்ள தூக்கி போட்டாச்சு. தூக்கி போட்ட உடனே புயல் நின்றது, மழை நின்றது, இடி நின்றது, மின்னல் நின்றது. உயிர் தப்பிச்சா போதும்னு சொல்லி 4 பேரும் கடல் கடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்ப நான் இந்த இடத்துலதான் கிடக்கிறேன்னு மக்களுக்கு சொல்லணுமா இல்லையா? அங்கு 3 சித்தர்கள் உண்டு. அந்த கோவில்ல 3 சித்தர்கள் உண்டு. ஒன்று ஆறுமுக சித்தர், இன்னொன்று மௌனகுரு சித்தர், மூன்றாவது காசிநாத சித்தர்.
3 சித்தர்கள். இவங்க 3 பேர் கனவுலையும் முருகன் சொல்லணும் எப்படி சொல்றது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஒருத்தருடைய கனவுலே அந்த முருகன் சிலை உள்ள கிடக்காலையா, அதற்கு மேலே எலுமிச்சம்பழம் மிதப்பது போல் ஒரு கனவுலே காட்சி. இன்னொரு சித்தருக்கு கனவுலே அந்த சிலை கிடக்கக்கூடிய இடத்துக்கு மேலே கருடன் வட்டமிடுவது போல் ஒரு கனவு. இன்னொரு சித்தருக்கு வேல் ஆடுவது போல் ஒரு கனவு அந்த இடத்துல. அப்பதான் பாருங்க, மூவரும் யோசிக்கின்றார்கள், இந்த இடத்திலே எனக்காக முருகன் காட்சி கொடுத்தான் என்று ஊர் மக்களை கூட்டி அங்கிருந்து போய் கீழே பார்க்கின்ற பொழுது முருகன் கடத்தப்பட்ட சிலை உள்ளே கிடந்ததான். அப்ப யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கோவில வெறிச்சோடியா போற்றக்கூடாது, வெறும் கோவிலா போற்றக்கூடாது. உடனே என்ன செய்யறாங்க, தற்செயலாக அந்த சிலையை கடலுக்குள்ள இருந்து எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாலே ஒரு சிலையை நிறுவி பிரதிஷ்டை செய்து விட்டார்கள். மூலவராக்கியாச்சு. வெறும் பீடத்தை வச்சு சாமி கும்பிட முடியாதா இல்லையா? அப்ப செயற்கையாக கொண்டு வந்த ஒரு சிலை கருவறைக்குள்ளே ஏற்கனவே கடல் வழியாக கிடக்காலையா, அதை கொண்டு வந்து நினைச்சாக அந்த கருவறைக்கு அருகாமலே வைத்து அப்ப 2 சிலை உருவாகுவதற்கு காரணம் அங்கிருந்து கடத்தப்பட்டு அந்த கடல் வழியிலே கிடந்து எடுக்கப்பட்டு மீண்டும் நிறுவப்பட்டதாலே இன்றைக்கு திருச்செந்தூர்ல மட்டும் மூலவராக 2 முருகன் இருக்கின்றார். நீ கேட்ட கேள்விக்கு பதில். ஏன் அங்க மட்டும் 2 பேர் வந்தாங்க அப்படின்னா இதான் தன்மை. அந்த கடலுக்குள்ள கிடக்கிறது தாமதமாயிருச்சு, 20 நாள் ஆகி போச்சு எடுத்துட்டு வர்றதுக்கு. வெறும் கோவில போட்டக்கூடாதுன்னு செயற்கையாக ஒரு சிலையை செய்து பிரதிஷ்டை செய்து வைத்தார்கள். அப்ப செயற்கையாக செய்தது மூலவராகவும் இயற்கையாக அதுக்குள்ளே இருந்தது கடல்ல கொண்டு வந்து எடுத்து வைத்தது மறுபடியும் அதை பேத்த வைக்க கூடாதா இல்லையா? அப்பதான் அதுக்கு பக்கத்திலே நிறுவப்பட்டார்கள். அதனாலதான் எந்த கோவிலுக்கும் இல்லாத தனித்தன்மை திருச்செந்தூரிலே 2 சிலை முருகன் சிலை உண்டு என்பது நாட்டு மக்களுக்கும் அறியும். வலைதளங்களை தட்டி பார்த்தால் நீங்க வலைதளத்தை தட்டி பாருங்களேன், நீங்க தான் சொன்னீங்களே. அப்ப அங்க 2 இருக்கா இல்லையா? அந்த ஒத்துக்கிட்டாங்க, அவர் தட்டிட்டாராம். இந்த கையெல்லாம் தூக்க கொடுத்த நாரதர் சொன்னது பாத்துட்டீங்களா? நாரதர் சொன்னது உண்மைதானா? உண்மையா பொய்யா? உண்மைதானே? ஏத்துக்கலாமா? அப்புறம் ஏத்துக்கிறதுக்கே அவ்வளவு மௌனமா இருக்கீங்க? நல்லா கை தட்டலாமே. அவ்வளவுதான். ஏத்துக்கிறதுல என்ன பிரச்சனை? உண்மைதானே? நல்லா தட்டுங்க. ஏன்னா கேள்வி ஒன்று கேட்கணும்னா, அதாவது பதில் ஒன்றுக்கு இருக்கணும்னா கேள்வின்னு ஒண்ணு கேட்கணும். கண்டிப்பா கேட்கணும். ஏன்னா கேள்விகளை கேட்பதெல்லாம் பகுத்தறிவை வளர்ப்பதற்கு. அருளறிவு, மருளறிவு, பொருளறிவு, நுண்ணறிவு, பகுத்தறிவு, சிற்றறிவு, அறிவை இறைவன் மனிதனுக்கு கொடுத்தானே. இப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரணுமா இல்லையா? வரணும்ல. பதில் சொல்லுங்க. பதில் சொல்லணுமா? ஏங்க இதெல்லாம் மண்டக்கணமா இல்லையா? நான் அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்னேன். ஏமா நீ என்கிட்ட கேள்வி கேட்டிருக்க, நான் ஆரம்பத்திலேயே ஒரு கேள்வி கேட்டேன். எனக்கு கேள்வி கேட்கத்தான் தெரியும். அப்ப பதில் தெரியும். நான் வர ஆளை நிக்க வச்சு கேள்வியை மட்டும்தான் கேட்பேன். நீங்க வர்ற ஆளுகளை நிக்க வச்சு கேள்வியா கேட்டுட்டு போவியா? அதுக்காக நாங்க மண்டே ஆடிட்டு போறதுக்கு நான் என்ன அலர் கோவில இருந்து வந்த மாடா? தொலைச்சு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றியா? கோபம் வருது. ஆனா தெரியாம ஒருவேளை வந்திருந்தா என்ன பாடுபடுத்திருப்பீங்க. நீங்க தான் சொன்னீங்க எதுவும் தெரியாதவங்க எதுவும் இல்லைன்னு. அதாவது எல்லாம் தெரிந்தவர்கள் யாரும் கிடையாது, எதுவும் தெரியாம இருந்தவங்களும் கிடையாது இல்ல. நான் கேள்வி கேட்டிருக்கேன்ல, கேள்விக்கு நீங்க பதில் கொடுக்கணுமா? திருச்செந்தூர் ஆலயம் கட்டும் பொழுது கோவில் கொடிமரம் இல்லை. ஆனா திருச்செந்தூர் கட்டினதுக்கு அப்புறம் கொடிமரம் கொண்டு வந்த பிறகு அது எத்தனை பேர் இறந்தாங்க, வர காரணம் என்ன, எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது? திருச்செந்தூர் கொடிமரம் காரணம். திருச்செந்தூர்ல கொடிமரம் இல்ல. கொடிமரம் இல்லாத கோவில் தரிசனம் பார்க்க நல்லா இருக்குமா? சாமி அங்க இருக்கு, சாமி பிரதட்சணை கிடைக்குமா? அப்ப கொடிமரத்தை எப்படி கொண்டு வர்றதுன்னு ஊர் மக்கள் பூரா சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்ப நம்ம ஊர்ல திருவிழா நடக்குதுன்னா ஒரு அம்மன் சிலை 12 வருடத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்றோம். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஊர் கூட்டம் எல்லாம் போட்டு இந்த தேதியில இன்னதுல ஐயரை வச்சு பள்ளி சகனம் பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து ஜாதகம் ஜோசியம் பார்த்து எல்லாம் முடிச்சுதான் அந்த தேதியை குறிப்பிட்ட இந்த நாள்ல இங்க வைக்கணும். அதுக்கு அப்ப அந்த முடிவு எடுக்கிறோம்ல, அதே மாதிரி திருச்செந்தூர்ல இருக்கிற ஊர் மக்கள் பூரா முடிவு எடுத்தாங்க. நம்ம ஊர் திருச்செந்தூர் முருகனுக்கு கோவில் கொடிமரம் கொண்டு வர வேண்டும். கொடிமரம் கொண்டு வர வேண்டும்னா எப்படி போறது? ஆறுமுக ஆசாரின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் மூலியமாக 21 பேரை திரட்டி குழுவாக கொண்டு போறாங்க. எத்தனை பேர்? 21 பேரையும் 21 மாட்டு வண்டியில் கொண்டு போகிறார்கள். 21 மாட்டு வண்டியில எங்க போறாங்க? காக்காட்சி மலை. காக்காட்சி மலைனா மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக போகும் பொழுது அங்க ஒரு அம்மன் கோவில் இருக்கு. அந்த அம்மன் கோவில்ல போய் சாமியை கும்பிட்டு ஒரு நல்ல காரியத்துக்கு போயில தெய்வத்தை கும்பிட்டு போகணும் இல்லையா? என்னதான் இருந்தாலும் முருகனுக்கு கொடிமரம் கொண்டு வரையில அவ ஆத்தால வழங்கிட்டு தானே போகணும். அப்ப அந்த அம்மன் கோவில்ல போகையில 21 பேரும் 20 பேரும் வெளியே நிக்கிறாரு. ஆறுமுக ஆசாரி மட்டும் கருவறைக்குள்ள போறாரு. கருவறைக்குள்ள போய் அம்மனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு தீபாரத்தனை காட்டும் பொழுதுதான் அம்மன் கண்ணுல இருந்து கண்ணீர் வருது.
என்ன சிலையில இருந்து கண்ணீர் வருதே. அப்ப ஆசாரி என்ன வேண்டாரு ஆறுமுக ஆசாரி, என்னம்மா என்ன பிழை நடந்தது, எதுக்காண்டி நாங்க கொடிமரம் கொண்டு வர செல்லும் பொழுது உன் ஆலயத்தை தரிசனம் பண்ணும் பொழுது உன் கண்ணிலிருந்து கண்ணீர் வடிகிறது அப்படின்னு சொல்றப்பதான் அம்மன் அசரீதியாக சொல்கிறாள், கொடிமரம் கொண்டு வர செல்வதெல்லாம் நல்ல காரியம்தான், ஆனா அந்த நல்ல காரியத்துக்கு போகும் நீங்கள் யாரும் திரும்ப உயிரோட வரமாட்டீர்களே, அதை நினைத்து என் மனம் மிகவும் வேதனைப்படுகிறது அப்படின்னு சொன்னோனையும் அவர் ஆறுமுக ஆசாரிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரே பதட்டம் ஆயிடுச்சு. ஆனா இதை வெளியே இருப்பவர்களிடம் சொல்லக்கூடாது, இது தெய்வலோக ரகசியம் அப்படின்னு சொன்னோன்னு இவரு 20 பேரை யார் கூட்டிட்டு வந்திருக்கா, ஆறுமுக ஆசாரி தான் 21 பேரை குழுவா கூட்டிட்டு வந்திருக்காரு. தெய்வலோகத்து வாக்க காப்பாத்துவாரா, தன்னை நம்பி வந்த 21 பேரை காப்பாத்துறதா? முடிவு எங்க வந்துருச்சு பாத்தீங்களா? நம்மள நம்பி வந்த 20 பேரை காப்பாத்தி ஆகணும். அதற்கு முன்பதாக இந்த இவ்வளவு பெரிய ஆலயம் கட்டி கொடிமரம் இல்லாம இருக்கு, கொடிமரத்தை கொண்டு வரணும். அதாவது தெய்வம் கொடுத்தாதான் உடம்பு, தெய்வம் கொடுத்தாதான் உடல். இந்த உயிர் யாருக்கு எப்ப பிறக்கணும் எப்படி போகணுங்கிறது யாரையும் தீர்மானிக்க முடியாது. அவர் போடுறது பிறக்கையிலே நீ இப்படித்தான்டா, இவனுக்கு தான் பிள்ளையா பிறக்க போற, இப்படித்தான் வாழ போற, உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்க போதுன்னு தீர்மானிச்சிருவேன். விதி ரொம்ப வலியது. அப்ப 21 பேரும் போறாங்க. 21 பேரும் போகையில அங்க களக்காடு போயிட்டாங்க. களக்காடு ஏர்வாடிக்கிட்டே இருக்கு, களக்காடு இருக்கானே, களக்காடு ஏர்வாடிக்கிட்டு இருக்கு. அங்க போய் சின்ன தம்பி மரக்காயரை பாக்குறாங்க. மரக்காயரை பார்த்து இந்த மாதிரி நாங்க முருகனுக்கு கொடிமரம் கொண்டு வர போறோம், நீங்க வாங்க எங்களுக்கு உதவி பண்ணுங்கிறாங்க. இங்க இருந்து கிளம்புறாங்க, போறாங்க, கொடிமரத்தை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. கொடிமரத்தை தேடுறாங்க, கிடைக்கல. உனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா கவட்டைக்குள்ள கையை விட்டு படுப்பா. பயிர்கள் இருக்கின்ற பொழுது ஒரு சில கலைகள் இருக்கத்தான். சின்ன தம்பி மரக்கையாரை சந்தித்தாங்க. ஒரு முருகப்பெருமான் தமிழ் கடவுள், அவரோட கொடிமரமும் அவர் மூலவரா இருந்தது எப்படிங்கிற விஷயத்த ஒரு மக்கள் நீங்க எல்லாம் இதெல்லாம் எடுத்து சாதாரணமா பாத்திர முடியுமா? பார்க்க போறீங்களா? எப்படியா நாங்க உன்னை காமிக்கிறோம்ல, அப்ப அதுக்கப்புறம் தானே நீங்க படிக்க முடியும். இதெல்லாம் கேளுங்க, உன் வாழ்க்கையில செஞ்ச பாவம் பூரா போகும். என்ன ஆமா, அதனால மரக்காயரை கூட்டிட்டு வர்றாங்க. 21 பேரும் போறாங்க, மலைய வெட்டுறாங்க, பாக்குறாங்க. அங்க போகையில அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில போயிட்டாங்க. போய் களக்காடை தாண்டி பார்க்கையில அங்க பொதிகை மலை போயிட்டாங்க. பொதிகை மலை உச்சிக்கு போயிட்டாங்க. உச்சிக்கு மலை போகையில தான் அங்க ஒரே ஒரு சந்தன மரம், மிகவும் நறுமணமான சந்தன மரம். அந்த சந்தன மரத்தை பார்த்து ஆறுமுக ஆசாரி, இந்த மரம் தான் எமது திருச்செந்தூர் கோவில் முருகனுக்கு கொடிமரமாக வர வேண்டும் என்று அப்ப தீர்மானிக்கிறாரு. அப்ப தீர்மானிக்கையில பார்த்தா அந்த 21 அந்த சந்தன மரத்துல 21 மாட தேவதைகள் இருக்காங்க. யாரு? சுடலை மாடன், சங்கடகாரன் போற 20 தேவதைகள் இருக்காங்க. அந்த தேவதைகளை விரட்டை அடிச்சாதான் சந்தன மரத்தை எடுக்க முடியும். சந்தன மரத்தை எடுக்க முடியும்னா அப்ப மாந்திரிக மையெல்லாம் போட்டு பார்த்து வேலையை முடிச்சிருவோம்னு சொன்னோனையும் மாந்திரிக மை போட்டுட்டு கோடாலியை கொண்டு 20 பேரை வெட்ட சொல்றாங்க. சந்தன மரத்தை வெட்ட ஆரம்பிக்கும் போது அந்த 20 பேர் வெட்டின கோடாலி திரும்ப மரத்தில் இருந்து எதிரே வந்து பாய்ந்து 20 பேர் தலையும் வெட்டப்பட்டு அங்கே இறந்துறாங்க. இத பார்த்த ஆறுமுக ஆசாரி பதறி அடிச்சு ஓடுறாரு. ஐயோ, சொன்ன மாதிரி நடந்துருச்சே, 20 பேரை பறி கொடுத்துட்டோமே, கொடிமரமும் வெட்ட முடியல, 20 பேரையும் காப்பாற்ற முடியல, நான் என்ன பண்றதுன்னு பதறி அடிச்சு நம்ம உயிரை எப்படியாவது காப்பாத்திக்கணும்னு போகையில பார்த்தா அந்த சின்ன தம்பி மரக்காயர் மட்டும் இந்த விஷயத்தை மைய போட்டு பார்த்து சொன்னாரு பாத்தீங்களா, அதனால அங்கனே ரத்தம் கக்கி செத்து போறாரு. ஆறுமுக ஆசாரி மட்டும் தப்பிச்சு போறாரு. அங்க தப்பிச்சு போகையில மலை களக்காடு மலை உச்சி இறங்கையில அங்க சொரிமுத்து ஐயனார்னு இருக்காரு. அவர் காலை தஞ்சம் அடைகிறார். சொரிமுத்து ஐயனார் காலை தஞ்சம் அடையும் பொழுது 21 மாட தேவதைகள் எப்படி உள்ள போக முடியுமா கோயிலுக்குள்ள? போக முடியாம வெளியே இருக்கும் பொழுது நீ அவங்களை கூப்பிட்டு ஆறுமுக ஆசாரியும் மாட தேவதையும் கூப்பிட்டு பிரச்சனையை பேசுறப்ப முருகன் திருச்செந்தூர் முருகனுக்கு கொடிமரம் வெட்டு கொண்டு போவதற்காக நாங்கள் வந்தோம், 20 பேர் இறந்து விட்டார்கள், எனது உயிர் ஆபத்துல இருக்கு, எப்படியாவது ஒண்ணு என் உயிர் போனாலும் பரவாயில்ல, கோயிலுக்கு கொடிமரம் வேணும் அப்படின்னு சொரிமுத்து ஐயனார் காலை கெஞ்சும் போது சொரிமுத்து ஐயனார் மாடதேவலை கூப்பிட்டு, முருகன் எனது தம்பி, ஒரு நல்ல காரியத்துக்கு நீங்கள் பயன்பட போறீர்கள்,
இந்த பூலோகம் இருக்கும் வரை உங்கள் புகழ் உயர்ந்து ஓங்கி நிற்கும். எத்தனை பேர் செஞ்ச பாவம், நல்லது கெட்டது எதை வேணாலும் இருக்கட்டும், நல்லவன் கெட்டவன் வந்தவன் என்ன வேணாலும் இருக்கட்டும், கொண்டு போறதும் ஒண்ணும் இல்ல, கொண்டு வர்றதும் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொண்டு ஒன்னால் நடக்க போகிறது. இந்த நல்ல காரியத்துக்கு நீ பயன்படுவாயாக அப்படின்னு சொன்னோனி 21 மாட தேவதைகளும் என்ன பண்றாங்க? 21 மாட தேவதை 21 மாட்டு வண்டியை பூட்டிட்டாங்க. அந்த பொதிகை மலை உச்சியில இருக்க சந்தன மரத்தை வெட்டி திருச்செந்தூருக்கு கொண்டு வந்து மாசி மாசம் நடக்கும் திருவிழா இது. திருச்செந்தூர்ல எப்பவுமே மாசி மாதம் திருவிழா நடக்கும். அந்த மாசி மாத திருவிழா அன்று சந்தன மரத்தால் ஆன கொடிமரத்தை 21 மாட தேவதைகளையும் கொண்டு வந்து தங்கள் கையால் நிறுவி அந்த கோவிலுக்கு சுபிட்சத்தை கொடுத்தார்கள். 21 பேர் அந்த உயிரை அங்க விட்டாங்க. அதுதான் இதான் அந்த கோயிலோட வரலாறு. சிறப்பு, அற்புதமான பதில். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். அப்ப பாருங்க, 21 மாட தெய்வங்கள் சந்தன மரம். அப்பதான் சொரிமுத்து ஐயனார் கேட்கிறாரு, மற்ற மகிழ்வுமா? நான் கூட எதையாவது ஒரு இடத்துல விடுவேன், எட்டி பிடிக்கலாம்னு பார்த்தேன். ஆனா ஒரு இடம் கூட விடல. வாழ்க பல்லாண்டு. இந்த உலக நாயகம் இப்படி எல்லாம் விட்டுட்டா உங்கள்ட்ட எல்லாம் தப்பிக்க முடியுமா? எத்தனை வள்ளிகளை எத்தனை மேடையில சந்திச்சிருப்பீங்க. இன்று முதல் சந்திப்பு. முதல் சந்திக்கையில அந்த பிள்ளைக்கு விட்டு கொடுத்து போயிடணும்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா ஆரம்பத்திலே புள்ளி வச்சிருக்க மாட்டீங்க. ஆனா புள்ளிய வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சீங்க பாத்தீங்களா? அப்பதான் தெரிஞ்சிச்சு இந்த மண்டையில இருக்க காணம் எனக்கும். அதிகாரம் பூசி விட்டாலே பழக்க வழக்கம் வேறு, தொழில் வேறு. அது எல்லாருக்கும் ஒற்று போகும். இத கொண்டு போய் அதுல சேர்க்க மாட்டேன். உள்ள வந்துட்டா நீங்க மாமா, இங்க எனக்கு மருமே. அவ்வளவு அற்புதமா சொன்னேன். இந்த 21 மாட தேவதைகள் ஆக எதுல இருக்காங்க? சந்தன மரத்துல இருக்காங்க. இன்றைக்கு முருகன் சைவ தெய்வமா அசைவ தெய்வமா? சைவ தெய்வம். சிவன் சைவ தெய்வம் தானே, பெருமாள் சைவ தெய்வம் தானே, ஐயப்பன் சைவ தெய்வம் தானே, விநாயகர் சைவ தெய்வம் தானே. இத்தனை சைவ தெய்வங்கள் இருக்குல்ல. ஆனால் ஆறுபடை வீட்டிலே ஒரு வீடு, 2வது படை வீடு தானே திருச்செந்தூர். திருச்செந்தூர்ல இருக்கிற அந்த சந்தன மரத்துக்கு சுடலை மாடன், சங்கடகாரன் 2 மாட தேவதைகள் இருந்தாங்க இல்லையா? அவங்களுக்காண்டி அந்த மாசி மாதம் நடக்கும் தேருக்கு முன்னாடி அசைவ கெடா வெட்டு முடிச்ச பிறகுதான் அந்த தேர் திருச்செந்தூர்ல இருந்து நகரும். அதுதான் முக்கியம். இங்கே நானும் சரி இந்த இடத்தை விட்டு நான் சொல்லாம விட்டுருவோமா, இல்ல சொல்லலைன்னா இவர் கேட்பாரா நினைச்சேன். நீங்க கேட்டு ஒருவேளை தெரியாம போச்சுன்னு வச்சுக்கோங்க, தப்பா போயிரும் இல்லையா? அற்புதம், மற்ற மகிழ்வு. இதுக்கு முக்கியத்துவமே கொடிமரத்தை கொண்டு வந்தவர் ஆறுமுக ஆசாரி. சொன்னேன். ஆக இறப்பு மேற்கு தொடர்ச்சி மலை ஓரத்திலே காக்காய் மலையிலே ஆக இருக்கக்கூடிய சந்தன மரத்தை கொண்டு வந்தாச்சு. அங்க மாடசுவாமி இருக்கு. இன்றைக்கு வேற எந்த படை வெட்டிலையும் கிடாய் வெட்டக்கூடிய தன்மை கிடையாது. ஆனால் மாசி மக திருவிழா அன்று திருச்செந்தூர்ல மட்டும் கொடிமரத்துக்கிட்ட கிடாய் வெட்டி இதை வந்து மாட சுவாமிகளுக்கு பலி கொடுத்து விட்டுட்டா அதுக்கப்புறம் முருகனுக்கே காப்பு கட்டணும். அது ஒரு விஷயம் என்னன்னா, அந்த தேர்லயே இருக்காங்க சுடலை மாடன், சங்கடகாரன் தேர்லயே இருக்கும். அதனாலதான் அந்த தேரிலேயே 2 சித்திரமாக வரைந்து வைத்திருக்கின்றார்கள். அற்புதமாக சொன்னாய், மற்ற மகிழ்வு. ஆக இருப்பினும் கூட இந்த இடத்திலே அப்ப முருகனை பற்றி முழு ஓரளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. குலக்கடவுளை பத்தி தெரியலன்னா என்ன அர்த்தம்? ஆனால் ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்ட பாத்தீங்களா, முருகனுக்குன்னு ஒரு பேர் உண்டு. கேட்டனா இல்லையா? விட்டுவோமா திருப்பி கேட்கவா? நானும் கேட்டனே. இல்ல நீங்க கேட்ட இல்லைன்னு சொல்ல ஐயா, திரும்பி கேட்கவா கதையை முடிக்கவா? நியாயம். உன்னை வாழை மரத்துல கட்டி வைக்கிறது உறுதிங்கிறது முடிவு பண்ணிட்டாங்க. அது சரி. அப்படின்னு நீ அவர் கேள்வி கேட்க சரி, நான் கேள்வி திரும்ப கேட்கவா விட்டுறவா? அப்ப உங்களை போஸ்ட் மரத்துல கட்டுறது உறுதி. சரி அப்படின்னு மைக் செட்டுக்காரனே காரணம் வந்துருச்சு. எல்லா முருகனுடைய பேரும் நேரா வாசிக்கலாம், தலைகளா வாசிக்க முடியாது. ஆனா முருகனுக்கு ஒரே ஒரு பேரு, நேரா வாசித்தாலும் சரியா வரும், தலைகீழா வாசித்தாலும் சரியா வரும். அப்படி ஒரு பேர் உண்டு அப்படின்னு கேள்வி கேட்டு 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் பதில் வரல. ஒண்ணு தெரியும் அல்லது தெரியாது. நீங்க கேட்ட திருப்பி என்கிட்ட கேள்வி. நாரதருக்கு நேரா சொன்னாலும் வரும், தலைகீழா சொன்னாலும் ஒரே மாதிரி நேரா வரும். நானும் கேட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு, பதில் இன்னும் இங்கேயும் வரல. ராமகாவியத்தை யாருக்கு யார் உபதேசம் செய்தது தெரியுமா? ரச்சகன் என்று சொல்லக்கூடிய கொள்ளைக்காரனுக்கு அவன் தான் வான்மீகியாக உருவெடுத்தான் ராமகாவியத்தை எழுதுவதற்கு. அப்பதான் பாருங்க, அந்த வான்மீகிக்கு ராமகாவியத்தை வினாவியதாலே எனக்கு ஒரு பேரு என்ன தெரியுமா? 33 தேவர்களும் ராமகாவியத்தை நீங்கள் தானே எடுத்துரைத்தீர்கள், வினாவினீர்கள் என்று சொல்லி எனக்காக ஒரு பெயர் வைத்தார்கள். என்ன பேர் தெரியுமா? அதுதான் வினாவி. நேரா வாசிங்க, தலையில வாசிங்க. வினாவி. வினாவி.
வினாவி. வருதா? ஜிவாஜின்னு எழுதுங்க, எப்படி வாசிச்சாலும் வாசிக்கலாம். ஜி வா ஜி, ஜி வா ஜி, எப்படி பேர் வருதா இல்லையா? அப்ப வினாவி என்ற பெயர் எனக்காக வைத்தார்கள். நேரா வாசித்தாலும் தலைகீழா வாசித்தாலும் நேராக வரக்கூடிய பெயர் எனக்கு வினாவின்னு பேரு. முருகனுக்கு என்ன பேரு? எதுக்கு வந்திருக்கீங்க? எதுக்கு? எதுக்கு சாமி என்னை பார்க்க வந்தீங்க? உன்னை எதுக்கு தான் வந்திருக்கேன். அது எதுக்குறதெல்லாம் சரி, என்னை பார்க்க வேண்டிய வர காரணம் என்ன? நீ என்கிட்ட கேட்டில்லம்மா, நான் யதார்த்தமா ஒரு புள்ளியை வச்சுட்டு அடுத்த இடத்துக்கு நகர்வோம்னு நினைச்சேன், நீ விடல. திருப்பிக்கிட்டு என்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டேன், நான் ஒரு பதில சொல்லியிருக்கேன். நீங்க வந்த காரணம் என்னன்னு சொல்லுங்க, நாங்க பதில சொல்லுவோம். ஏன் நீங்க சொன்னோன்னு பின்னாடியே வரணுமா? தந்தை பெயர் நம்பின்னு சொன்னேன். பெண்கள் கூட வரவங்க எத்தனை? 7. விட்டுட்டு, அதாவது உன்னை விட கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, இருந்து நான் விட்டுட்டு போறேன். எச்சரிக்கைப்படுத்திட்டு போறேன். வாய் பதனா, கை பதனா, பிரஜாபதி பதனா, யாருக்கிட்ட என்ன வார்த்தையை கொடுக்கணும், எதை கேட்டா என்ன பதில் வரும் அப்படிங்கறத அறிந்து தெரிந்து வாய புண்ணாக்கிராம நீங்க போட்டீங்கன்னா முத வந்த காரணத்தை சொல்லும் ஐயா. பெண்கள் உண்டான பருவங்கள் எத்தனை? 7. என்னென்ன பருவம்? பேதை, பெருமை, மங்கை, மறந்தை, அறிவை, தெளிவை, பேரிளமன். அறிஞர்களுடைய பருவம் மங்கை பருவம். வயது 13. 13. அப்ப உன்னுடைய உருவத்துக்கு பருவத்துக்கு தகுந்தார் போலே உனக்கு அந்த முருகப்பெருமானை மாப்பிள்ளைய பார்த்து வந்திருக்கமா? ஏன் சாமி இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தீங்க? இல்லையே, இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசுறீங்க. நல்லா தான் பாடணும். கணவனே கண்கண்ட தெய்வமாக பாவிக்கலாம். தெய்வத்தை கணவனா பாவிக்க முடியுமா? கணவனே கண்கண்ட தெய்வம் என்பது பழமொழி தானே, முன்னோர்கள் வாக்கு தானே. ஏன் தெய்வத்தை கணவனாக்கிய புதுமொழி பழமொழி ஒண்ணு இருக்கும்போது என் புதுமொழி வரக்கூடாதா? எனக்கு வேணாம் சாமி, மாப்பிள்ள வேண்டாம். மனசு வச்சா எனக்கு மாப்பிள்ள பார்த்து வர முதல்ல நீங்க யாரு? எங்க அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க. சொல்லுன்னு வார்த்தை கேட்கணும், கேட்டா மோட்சம். இல்லைன்னா வாழ்க்கை வீச்சமா போயிடும். வீச்சமா கூடாது, உனக்கு மோட்சம் கூட போமையா. எங்களுக்கு மாப்பிள்ள பார்க்க என் அண்ணன் தம்பி 7 பேர் இருக்காங்க, எங்க அம்மா அப்பா இருக்காங்க, சொந்த பந்தம் இருக்காங்க. இத்தனை பேருக்கு இல்லாத அக்கறை உமக்கண்ணே அக்கறை. பெரிய மனிதன் சொன்னா பெருமாள் சொல்றது மாதிரி கேட்டுக்க. அதெல்லாம் நான் ஏன் சாமி கேட்கணும்? எனக்கு மனசுக்கு பிடிக்கணும்ல. நீங்க ஒருத்தர் மாப்பிள்ளைய பாத்துட்டு வருவீங்க, அவரை கட்டுனா நான் கட்டணுமா? மனசு வச்சா மார்க்க மட்டும் மனசு வச்சு பாரு. கரும்பாக பிடிக்கல சாமி. பிடிக்கலன்னு சொல்லாத. அல்லுப்பு கல்லு முண்டன அவஸ்தைக்கு விடுத்து, அல்லுப்பு கல்லு முண்டன அவஸ்தைக்கு விடுத்து, அவனுக்கு எனக்கு பணிந்து கொண்டு எனக்கு பணிந்து கொண்டு கைவரிசை செல்லாத எனக்கு மோட்சமும் வேண்டாம், பிறவியும் வேண்டாம். நான் உங்க பேச்சையும் கேட்கவும் வேண்டாம். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில மட்டும் சொல்றேன், கேட்டுட்டு போவோம் ஐயா. எங்க பதில் சொல்லு. ஆனா நான் பதில் சொல்றேன்னா மாப்பிள்ள வேணாம். மாப்பிள்ள வேண்டாம். பதில் சொல்லணும்னா எனக்கு மாப்பிள்ள வேண்டாம். சரி, உன் வழிக்கே நான் வர்றேன். நீ பதில சொல்லிட்டீனா நீ மாப்பிள்ளைய நான் கட்டிக்க மாட்டேன். இருமா, நீ பதில சொல்லிட்டீனா முருகனை நீ கட்ட வேணாம். வாக்கு மாறக்கூடாது. வாக்கு நான் மாறவே இல்லை. சொல்லுங்க, அங்க கேட்டு சத்தியம் பண்ண சொல்லுங்க. எல்லாரும் வலை ஒளி ஓடிக்கிட்டு இருக்கு. என்னுடைய அன்பு தலைவர் உட்கார்ந்து இருக்காரு, எல்லா ரசிகர்கள் எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. முருகனை கட்டினா தான் கதையை நகரும். எவ்வளவு தைரியமா நீ முருகனை கட்ட வேண்டாம்ட்டேனா? அப்ப நான் எப்படி கதையை நடத்த போறேன் அப்படிங்கிறது நான் யோசிக்கணுமா இல்லையா? நீங்களும் யோசிக்கிறீங்களா இல்லையா? இதுல எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு தெரியுமா? கதையை நகர்த்தணும்னா பதில் வேணாம்னு சொல்லுங்க. பதில சொல்லு. பதில நீ சொல்லிட்டீனா நீ வந்த வேலையே முருகனை கட்ட வைக்கிறதா என் வேலை. நானே சொல்றேன். அது உம்மால என்னையா? உங்களை படைச்ச பிரம்மனே வந்தாலும் நான் மனசு வைக்கணும்ங்க. நீ பதில சொல்லினா முருகனை நீ கட்ட வேணாம். நான் நடத்துறேன் கதையை, முடிஞ்சா போட்டுப்பார். இவ்வளவு தைரியமா? அப்படி இல்ல. எப்படி ஆம்பளைக்கு ஆம்பளை மாலை மதிக்கிறீங்க? முருகனை நீ கட்ட வேண்டாம்ட்டே. பதில சொல்லு. சொல்லிட்டு நீ போனா அதாவது உத்தரவு போடுறதுக்கா நான் தான் போடணும். எல்லாமே நான் தான். அப்படி கிடையாது. வந்திருக்கிறது எமதுடைய இடம்ங்க. நான் வந்த இடம் என்னது? இப்ப என் வீட்டுக்கு வந்தா நான் சொல்றதானே கேட்கணும். அதுக்காக நீ என்ன வேணாலும் சொல்லுவா, அதை எதுக்கு வேணாலும் கேட்கணுங்க. கேட்ட கேள்விக்கு பதில் வேணுமா வேணாமா? வேணும். நான் கதையை நடத்த முடியும். நீ முருகனை கட்ட வேண்டாம்ட்டே. போதுமா? நீ பதில் சொல்லு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. எனது குலக்கடவுள் முருகனுக்கு 1008 108 எத்தனையோ பேர்கள் இருந்தாலும் முன்னே நேரா வாசிச்சாலும் நேரா வரும், தலைகீழா வாசிச்சாலும் நேரா வரும். ரெண்டு வார்த்தையும் ஒரே வார்த்தையா வரும். எப்படி? இம் மத நிதமும். எழுதி பாருங்க. இம் மத நிதமம். இம் மத
நீ த ம இம் இம் மதம். அப்ப நேரா வாசித்தாலும் வரும், தலையிலா வாசித்தாலும் வரும். இதை எப்பொழுது இந்த பெயரை சூட்டியது எப்போது தெரியுமா? சூரபதுமனை எப்பொழுது வதம் செய்தாரோ, யானை பலம் கொண்ட சூரபதுமனை இம் மத நிதமம் என்று பெயர் சூட்டினார்கள். 33 தேவர்கள் அன்றைக்கு வைத்த பெயர்தாயா. ஆக அந்த திருச்செந்தூரை ஒட்டுகின்ற பொழுது அதன் மூலமா தான் இந்த திருச்செந்தூர் கதையே வந்துச்சு. நான் ஆரம்பத்தில் இதை போட்டு அதை தொட்டேன். புரியுதா? ஆக இருக்கட்டும். இருந்தாலும் கூட இப்ப நான் மாப்பிள்ளை வேணான்ட்டே வேலையை பார்த்துட்டு போங்க. பதில சொல்லிட்டா மாப்பிள்ளைய கட்டிக்க மாட்டேன், முருகனை கட்ட மாட்டேன். நானே சொல்லிட்டேன். நானே என்ன சொன்னேன்? வாய் தடுமாறியா சொல்லிட்டேன்? உண்மையாத்தான் சொன்னேன். நீ பதில சொல்லிட்ட அப்படின்னா முருகனை நீ கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டேன். முருகனை கட்டலைன்னா கதை நடக்குமா? நாடகம் இதோட முடிஞ்சு போயிடாதா? அப்ப அதுக்கு என்ன வழி, என்ன அர்த்தத்துல நான் சொல்லியிருப்பேன்? பதில சொல்லிட்டா முருகனை நீ கட்ட வேணாம்னு சொன்னேன். முருகனை நீ கட்ட வேணாம் தான் சொன்னேன். முருகனை நீ கட்ட வேணாம். அடே அப்பா, வாய் இருந்தா எங்க ஆத்தா வாழ சொன்னா இல்லன்னா மந்திர சொன்ன கதையெல்லாம் இருக்கு. எந்த ஊர்ல போய் பொம்பளை பையனுக்கு தாலி கட்டி இருக்கு, அவன் தானே உன்னை கட்ட போறான். நீ முருகனை கட்ட வேணாம், அவன் உன்னை கட்டுவேன். ஆகையினாலே பிடிக்கல சாமி, மாப்பிள்ளை வேணாம். சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும். போங்க முத இடத்த விட்டு போங்க, எனக்கு வேலை கிடக்கு. பறவை பூரா வருது. ஒரே ஒரு விஷயமா, சபதம் செய்வதற்கு முன்னாடி ஆக உனக்காக வேண்டாம் சொன்னேன் என்று அற்புதமாக பாடினேன். வேறொரு உறவும் இல்லை, மேதினியில் உன்னை சேர என்று பாடுகின்ற பொழுது இதுக்கு மறுபாடு என்ன? கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையா? கூட்டி கொடுப்பது கோத்திரத்தின் முறை. கூட்டி நாரதர் கூட்டி என்னையா முருகனுக்கு, இந்த வண்டிய அந்த முருகனுக்கு கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையா? உடமை கொண்டவனாய் உமக்கு அக்கறையோ கைவரிசை செல்லாது கூட்டி அன்பதற்கு பண்பை கூட்டி பாசம் இல்லாதவர்களுக்கு பாசத்தை கூட்டி கொடுப்பதிலே பெருமை அடைந்தேன். நம்ம இந்த சூரியஸ்தமா இருக்கும் முன்னால் அந்த சிக்கல் சிங்கார வேலை வர செய்து உனக்கும் அவனுக்கு திருமணத்தை முடிக்காவிட்டார் என்பது நாரணம் அல்ல, அனுப்பது பிரம்மம் நிச்சயம் அல்ல. இது சத்தியம், இது சத்தியம். பைத்தியம் வைத்தியம். அந்த மயனை கூட்டியாத உனக்கு நல்ல வைத்தியம். போங்க சார், பைத்தியம். நாரதர், ஐயோ நாரதர் போயிட்டாரு. அடிப்பா காது இது கடிச்சுனா திரும்ப வந்துருவாரா? வந்தா பேசிக்கிட்டே கிடப்பாரு. பேசிக்கிட்டே அவங்க அப்பன் புள்ள பத்திருப்பாரு. முருகா, கந்தா, கடம்பா, ஓம் சரவண பவா. உனக்காண்டியே இந்த வள்ளி காத்து கொண்டிருக்கிறேன். உனக்காண்டியே இந்த வள்ளி காத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஏன் தெரியுமா மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொன்னேன்? பிடிச்சிருக்குன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு மாப்பிள்ளைய போய் பாட்டு அவர் ஏதாவது விதண்டாவதம் பண்ணுவாரு. ஏன்னா நாரதற்கு ஒரு இடத்தில் ஒரு நேரத்துல ஒரு கழகம் பண்ணாவிட்டால் ஒரு இடத்தில் தங்கினாலும் 1008 தலை சுக்குநூற வெடிக்கும்னு அவரு ஒரு இடத்துல கழகம் பண்ணாதான் அவருக்கு இன்னைக்கு விமோச்சனம். அந்த கழகத்தை எங்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு? இந்த வள்ளிக்கிட்ட நிறுத்தியிருக்காரு. அப்ப நான் கழகத்தை உருவாக்கணும்னா நான் போடணும் சபதம். வளர் முருகனை கட்ட மாட்டேன்னு. அப்ப கட்டலைன்னா அவர் வைப்பார்ல கட்ட. என்னைய பத்தி தெரிஞ்சவர் நாரதர். இந்த பிள்ளை ரொம்ப நாளா 8 வருஷமா ஏங்கிக்கிட்டே கிடக்கு முருகனுக்காண்டி. அவரை சீக்கிரம் மனம் முடிச்சு மாலையை மாத்தி வேலையை ஆரம்பிக்கணும்னு அவரை நினைச்சு அந்த முருகனை சத்தியம் சிவம்